ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே 3.5 சென்ட் இடத்துல வசதியாக கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாய்க்கம்பாளையம் தெரியும். அங்கே பெருநாய்க்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். இந்த வீடு டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டப்பட்டிருக்குங்க. 3.5 சென்ட் இடம் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் மேஜராக இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நிறைய பார்டர் ஒர்க்லாம் செஞ்சு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது காம்பவுண்ட் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. இது வந்து கார் பார்க்கிங்கான கேட்டு. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற விக்கெட் கேட்டு. ரெண்டுக்குமே கோல்டன் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் சிஎன்சி லேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போது கார் பார்க்கிங்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ட்டிக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 18க்கு 15ங்கிற அளவில் லென்த் அண்ட் வித்தில் இந்த வீட்டோட போர்ட்டிக்கோ அமைஞ்சிருக்கு. ஒரு ஹனிகாம் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாட்டர் சம்ப் அண்ட் போர்வெல் அமைஞ்சிருக்கு. அது போக தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இங்கே ஒரு பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கேயே நம்ம டியூப் போட்டு நம்ம பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ அது போக இங்கே கார் பார்க்கிங்கோட வால்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பிரிக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வால் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. சன்சைடில் வந்து இனிமேல் தான் ஸ்பாட்லைட் மாட்டுவாங்க இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிறனால இந்த வீட்டோட மெயின் டோரும் நார்த் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரம் தான். சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே வந்து 2 படிக்கிட்டு அமைஞ்சிருக்கு. அதுலேயுமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ன்னு ஒரு மேசிவான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலுக்கு எல்லா வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க். சீலிங்கில் வந்து செமி சர்க்கிள் டிசைனில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ப்ரௌன் இந்த மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடெல்லாம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து 2 விண்டோஸ் இருக்குது. ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான். இந்த வீட்டோட பட்ஜெட்லேயே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டிவி யூனிட்டும் வந்துடும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வீட்டோட லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இருக்க பூஜை ரூம் பார்த்துடலாம். இதுவும் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 5க்கு 6ங்கிற அளவில் இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் எடுத்தால் கிச்சன், ரைட் எடுத்தால் வந்து பெட்ரூம்ஸ். இது வந்து டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து ஒரு பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. 5க்கு 5ங்கிற அளவில் இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து கிரானைட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அது போக மேலேயும் ஒரு ஸ்பாட்லைட் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட டைனிங் கம் கிச்சன் பார்த்துடலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து அதில் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக கிச்சனோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே ஒரு 3D டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் ஒர்க்கை யூனிக்கான ஒரு டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் இந்த டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அப்போது சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. டைனிங் அண்டு கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 விண்டோஸ் இருக்குங்க. ரெண்டுமே உட்டன் விண்டோஸ் தான். கிச்சனுக்கு பேக் சைடில் கடப்பாக்கள் வச்சு நிறையா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் அதிகமாக வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. RCC லேப்டாப் அதுக்கு மேலே அமைச்சு ரெடியாக இருக்குது. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். நிலவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டு புட்டன் டோரை தான் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டுமே இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். இது 10க்கு 16, அந்த பெட்ரூம் 10க்கு 16 தான். ஸோ இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. RCC லேப்ட் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான பாயிண்ட்டு மாட்டியிருக்காங்க. அது போக டைல்ஸும் ஒரு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் அமைச்சிருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 5ங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கும் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க இந்த கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம். அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. அதாவது வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 16 தான். இங்கேயும் RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு. ஏசிக்கான பாயிண்ட்டு. அப்புறம் விண்டோஸ் வந்து ஒரே ஒரு விண்டோ தான். ஆனால் அது 3 டைப்பில் இருக்கக்கூடிய பெரிய விண்டோ, உட்டன் விண்டோ.
இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. 10க்கு 4ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துடலாம். போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம். ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்குது. இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கான டோர் வந்து யூபிவிசி டோர் தாங்க. உள்ளே வந்து ஒரு இண்டியன் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 3க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அந்த கார்னரில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. ஒன்று போர் வாட்டருக்கு, ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு 2 சிண்டெக்ஸ் மாட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே பில்லர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம டெரஸில் வந்து ஒரு ரூம் எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம டெரஸில் கூட நம்ம ஒரு 2 BHK ரெடி பண்ணி அதில் நம்ம ரெண்டல் விட்டு சம்பாரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த வீடு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குங்க. ஒரு 30 அடி தார் ரோட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அது போக ஃபுல்லாமே ஸ்ட்ரீட் லைட்டு, EB, ட்ரீ பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுகள் வந்துருச்சுங்க. நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு தனி போரும் இருக்குது. 73 ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் வந்து இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 73 lakhs, இன்க்ளூடிங் அந்த இன்டீரியர் ஒர்க்கோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாய்க்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லேயே வந்திருக்கு. இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டை காட்டுவாங்க. நீங்கள் பெருநாய்க்கம்பாளையம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு ஒரு அருமையான வீடாக இருக்கும். ஏன்னா மெயின் ரோடுக்குலேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.